சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. பரிவாதினி, என்ன யோசிக்கிறாய்? ஒன்றுமில்லை அம்மா. இப்போது உனது முறை. அம்மா, இப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? இங்கு பார்த்தீர்களா, என் யானை முன்னால் வந்து விட்டது. இப்போது உங்கள் மந்திரி தாக்குவதற்கு வந்தால் இங்கு என் குதிரை அதை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்கின்றது. அப்படியா? இப்போது மந்திரி வரமாட்டார், இந்த ராணியே வருவாள். பார், உனது யானை வெட்டுப்பட்டு விட்டது. போங்கள் அம்மா, இப்படி செய்து விட்டீர்களே. இப்போது பாருங்கள், உங்கள் ராணியை எப்படி அங்கிருந்து அசைய விடாமல் செய்கிறேன் என்று. ராணி என்றால் உனக்கு அவ்வளவு சாதாரணமாக போய்விட்டதா? இங்கே பார், இது உன் கண்ணுக்கு புலப்படாத பாதை. இதன் வழியாக ராணி வெகு எளிதாக தப்பித்து விடுவாய். பார்த்தாயா? அருமை அம்மா, அருமை. இந்த ஆட்டத்தில் இப்படி எளிதாக தப்பித்து விடுகிறீர்கள். உண்மையாகவே எதிரி படைகள் நம் நாட்டை சூழ்ந்து கொண்டால் என்ன செய்வீர்கள்? அப்போதும் சுரங்கப்பாதை வழியாக உன் தந்தையோடு உன்னையும் அழைத்துக் கொண்டு தப்பித்து சென்று விடுவேன். அப்படி கூட முடியுமா அம்மா? ஏன் முடியாது? நீ மகாபாரத கதை கேட்டதில்லையா? துரியோதனன் பஞ்சபாண்டவர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அரக்கு மாளிகை ஒன்றை கட்டி அதில் வாசம் செய்ய வேண்டும் என்று காசிக்கு அனுப்பி வைக்கிறான். அப்போது விதுரர் ஒரு சுரங்க தொழிலாளியை அனுப்பி வைத்து அந்த அரக்கு மாளிகையில் இருந்து தொடங்கி ஒரு அற்புதமான சுரங்கப்பாதையை அமைக்கும்படி செய்கிறார். ஆமாம் அம்மா, நீங்கள் சொல்லி அந்த கதையை நான் கேட்டிருக்கின்றேன். அதற்கு பிறகு ஒரு நாள் கௌரவர்கள் அரக்கு மாளிகைக்கு தீ வைத்து விட்டதால் பாண்டவர்கள் அந்த சுரங்கப்பாதை வழியாக தப்பித்து சென்று விட்டார்கள், இல்லையா அம்மா? ஆம் பரிவதினி, நீதான் ஒரு முறை ஒரு கதையை கேட்டுவிட்டால் அதை மறக்கவே மாட்டாயே. சரியாகத்தான் சொல்கிறாய். ஆனால் புராணங்களில் வேண்டுமானால் இப்படியெல்லாம் இருக்கலாம். உண்மையிலேயே அப்படி இருக்க முடியுமா? ஏன் உனக்கு இப்படி ஒரு சந்தேகம்? ஒவ்வொரு நாட்டு அரண்மனையிலும் நிச்சயம் ஒரு சுரங்கப்பாதை இருக்கும். எதிரிகள் சூழ்ந்து கொண்டால் அங்கிருந்து தப்பித்து செல்வதற்காக மட்டும்தான் என்று நினைக்காதே, வேறு காரணங்களுக்காகவும் உண்டு. வேறென்னமா காரணம் இருக்க முடியும்? பாண்டிய மன்னர்கள் பெரும்பாலும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்வதென்று தங்கள் குடும்பத்தினருடன் ஊர்வலமாக புறப்பட்டால் அவர்கள் போகும் வழியில் அங்கங்கு மக்கள் கூடிவிடுவார்கள். அதன் பிறகு அவர்கள் சென்று அமைதியாக தரிசனம் செய்ய முடியுமா? அதனால் அவர்கள் கோயில் உட்புறம் வரை சுரங்கம் அமைத்திருப்பார்கள். அதன் வழியாக சென்று அம்மனை தரிசித்துவிட்டு சுரங்கப்பாதை வழியாக திரும்பி சென்று விடுவார்கள். ஆனால் பிரதானமான சுரங்கப்பாதை என்பது ஆபத்து காலத்தில் செல்வதற்காகத்தானே? அதில் என்ன சந்தேகம்? அப்படி யாரேனும் ஒரு மன்னர் தப்பித்து சென்றதாக வரலாறு உண்டா? ஏன், இன்று சோழ நாட்டை அரசாளும் சோழ பேரரசர் கரிகால் பெருவளத்தாரையே உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாமே. அவர் இளம் வயதினராக இருந்தபோது அவரை கொன்றுவிட வேண்டும் என்று அவர் இருந்த மாளிகைக்கு தீ வைத்து விட்டார்கள். ஆனால் அவர் அங்கிருந்த சுரங்கப்பாதை வழியாக தப்பித்து வெளியேறினார். அந்த நேரத்தில் அவர் கால் கருகி போனதால் தான் கரிகால் என்று சொல்லப்பட்டு பிறகு கரிகாலரானார் என்பார்கள். அவருக்கு இடப்பட்ட பெயர் திருமாவளவன். ஆனால் அந்த பெயரே மாறி கரிகால் வளவர் என்பதே நிலைத்துவிட்டது. அன்று மட்டும் அங்கு ஒரு சுரங்கப்பாதை இல்லாமல் போயிருந்தால் இப்படி ஒரு மாமன்னரை சோழ நாடு பெற்றிருக்க முடியுமா? அப்படியானால் அதே போல் ஒரு சுரங்கப்பாதை நம் அரண்மனையிலும் இருக்க வேண்டும் அல்லவா? நமக்கேதேனும் பிரச்சனை வந்தால் தப்பித்து செல்ல முடியும் அல்லவா? நிச்சயம் முடியும். ஆனால் அத்தகைய அவசியம் ஏன் வரப்போகிறது? நமக்கு யாரால் எந்த வகையில் ஆபத்து வரப்போகிறது? வராது வராது. இருந்தாலும் அப்படி ஒன்று இருக்கிறதா என்பதை பற்றி
தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் கேட்டேன். இருக்கிறதம்மா. நமது சேரநாட்டு அரண்மனையிலும் ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறது. எங்கே இருக்கிறதம்மா? அதுதானே எனக்கு தெரியாது. என்னம்மா சொல்கிறீர்கள்? மகாராணியான உங்களிடம் கூடவா மாமன்னரான என் தந்தையார் அதை சொல்லவில்லை? சொல்ல மாட்டார்கள் அம்மா. வழி வழியாக அடுத்து வரும் மன்னருக்கு அப்போது அரசாளும் மன்னர் ரகசியமாக சொல்லி வைப்பார். அவர் தமது அந்தரங்க நம்பிக்கைக்குரிய மூத்தவர்கள் எவரிடமாவது சொன்னாலும் சொல்வார்களே தவிர மனைவியிடம் கூட சொல்ல மாட்டார்கள். பெண்களிடம் ரகசியம் நிலைத்திருக்காது என்று ஒரு எண்ணம். அப்படியானால் யாருக்கு தெரியும்? தற்போது உன் தந்தைக்கு தெரியும். அடுத்து பிரதானியாருக்கு தெரிந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். அவரை வெட்டி போட்டாலும் அந்த ரகசியத்தை வெளியில் சொல்ல மாட்டார். பிறகு எப்படித்தான் தெரிந்து கொள்வது? ஏதேனும் வரைபடம் இருக்கலாம். ஆனால் அது கூட எங்கே இருக்கிறது என்பது உன் தந்தையாருக்கு மட்டும்தான் தெரியும். ஒருபோதும் நாம் இருவரும் அதை பற்றி தெரிந்து கொள்ளவே முடியாது. சரி, நீ விளையாடு. மூச்சு வாங்கலாம் நேரம் இல்லை. வாருங்கள், ஓடிவிடலாம். மீண்டும் அந்த காட்டுவாசிகள் வந்து விட்டால் நாம் மாட்டிக்கொள்வோம். அவ்வளவுதான். வாருங்கள். என்ன மிருகம் என்று நினைத்து பயந்து விட்டீர்களா? எழுந்திருங்கள். எதற்காக இப்படி எதிரில் வந்து நின்று எங்களை பயமுறுத்துகிறீர்கள்? நீங்கள் யார்? நாங்கள் உன்னைத்தானடா தேடிக்கொண்டிருக்கிறோம். இளவரசே, நிச்சயம் இவர் காட்டுவாசிதான். பேசாமல் இரு. ஆமாம், எங்களை எதற்காக தேடுகிறீர்கள்? அடே, என் மாமாவை ஏமாற்றியது போல் என்னையும் ஏமாற்றி விடலாம் என்று நினைத்தாயா? அது ஒருபோதும் நடக்காதடா. உண்மையை சொல். நீ இடும்பன் தானே? இடும்பனா? யார் அந்த இடும்பன்? என்னிடமே கேள்வி கேட்கிறாயா? உன்னை கிள்ளி வளவா. ஒரு இவன் இடும்பன் இல்லை. என்ன? ஆமாம், இவன் வேறு யாரும். ஆனால் நிச்சயம் இவனுக்கு இடும்பனை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். ஏய், உண்மையை சொல். இடும்பன் எங்கே? தாமரை எங்கே இருக்கிறாள்? யார் தாமரை? யார் இடும்பன்? எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லையே. இவனை எப்படியெல்லாம் கேட்டால் உண்மையை சொல்ல மாட்டான். கொடுக்க வேண்டியதை கொடுத்தால்தான் வர வேண்டியது தானாக வெளிவரும். நிறுத்து, அடிக்காதே. நான் யார் என்று தெரியாமல் நீ என்னை அடித்துக் கொண்டிருக்கிறாய். நான் இளவரசன். என்ன? என்னிடமே வந்து உன்னை இளவரசன் என்று சொல்லிக் கொள்கிறாயா? இனியும் உன்னை இப்படி விசாரித்தால் சரியாக வராது. உன்னை கிள்ளி வளவா. நீ சொல்வது உண்மைதான். ஏய், என்ன துணிச்சல் இருந்தால் எங்களிடம் அகப்பட்ட பின்பும் ஏதும் தெரியாதது போல் பாவனை செய்வாய். உன்னை என்ன உருத்திரங்கண்ணனாரே, கடியலூருக்கு சென்ற தாங்கள் சிறிது காலம் தங்கள் இல்லத்தில் தங்கிவிட்டுதான் வருவீர்கள் என்று நினைத்தேன். அதற்குள் வந்து விட்டீர்களே. என்னால் கடியலூரில் இருக்கவே முடியவில்லை மன்னவா. சோழ நாட்டிலிருந்து புறப்பட்ட பாண்டிய இளவரசர் இப்போது சேர நாட்டில் இருக்கிறார். பாண்டிய நாட்டில் இருக்க வேண்டிய சோழ நாட்டு இளவரசி சோழ நாட்டில் தன் கணவரின் வருகைக்காக எதிர்நோக்கி இருக்கிறார். இந்த நிலையில்
நாம் மட்டும் கடலூரில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோமே என்று ஒரு பதற்றம் ஏற்பட்டு விட்டது மன்னவா. அதனால்தான் உடனே புறப்பட்டு வந்து விட்டேன். அதற்காகத்தான் சொல்கிறேன். இன்னும் ஏன் தாங்கள் அங்கேயே இருக்கிறீர்கள்? தலைநகருக்கு தங்கள் குடும்பத்தோடு வந்து விடுங்கள். நானும் அதைத்தான் விரும்புகிறேன் மன்னவா. ஆனால் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் அங்கேயே பழகிவிட்டதால் அதை விட்டு வர விரும்பவில்லை. என் மனைவி நம்மை சேர்ந்த எல்லோரும் இங்கேயே இருக்கும்போது இத்தனை பேரையும் விட்டுவிட்டு நான் மட்டுமா அங்கே வருவது? நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் செல்லுங்கள், எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் அங்கேயே இருங்கள். எப்போது என்னை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்போது வாருங்கள் என்கிறாள். அவரது கருத்திலும் நியாயம் இருக்கிறது. இருப்பினும் தங்களுக்கு முழு உரிமையும் தந்து விட்டார்கள் அல்லவா? பிறகு என்ன? தாங்கள் எந்த பிரச்சனையை நினைத்துக் கொண்டு மனம் தாங்காமல் இங்கு அவசரமாக வந்தீர்களோ அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும் நேரம் வந்துவிட்டது. அதற்காகத்தான் அவை நிகழ்ச்சியாக அனைவரையும் அழைக்காமல் உங்களை மட்டும் அழைத்திருக்கிறேன். இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். ஆகட்டும் மன்னவா, தாங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். இளம்பழுதி தப்பித்து வரப்போவது உறுதியாகிவிட்டது. கபிலருக்கு அது பற்றிய செய்தி வந்து அவர் அதை என்னிடம் சொல்லிவிட்டார். நிலைமையை ஆய்வு செய்வதற்காக தாமே அங்கு சென்றிருக்கிறார். அதனால் இப்பொழுது நமக்கு ஒரு முக்கிய கடமை இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் மன்னவா. அவர்கள் சேர நாட்டு எல்லையை கடந்து தப்பித்து வரக்கூடிய பாதை எங்கும் வலிமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். எவராவது தொடர முயன்றால் மறுகணமே அவர்கள் தடுக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டு விட்டன மன்னவா. அது எப்படி? நான் இந்த செய்தியை இப்பொழுதுதானே சொன்னேன். பாண்டிய இளவரசர் உறையூருக்கு சென்றுவிட்டு சேர நாட்டிற்கு சென்றார். ஆமாம். அப்பொழுதே அவர் செல்லும் பாதை எங்கும் பாதுகாப்பு வீரர்கள் நியமிக்கப்பட்டார்கள் மன்னவா. அவர்கள் இன்னமும் அவர்களுக்கென குறிப்பிட்ட இடத்தில் அங்கேயேதான் இருக்கிறார்கள். இருக்கலாம் அமைச்சரே. அதில் எங்கோ பலவீனம் இருக்கிறது. இல்லாவிட்டால் பார்த்திபன் அனுப்பிய 4 வீரர்களை கொன்று ஏரியில் போட்டபொழுது அதை தடுத்திருக்க மாட்டார்களா? வேறு வீரர்கள் தான் இளவரசரோடு செல்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து சொல்லி இருக்க மாட்டார்களா? மன்னர் சொல்லும் கருத்து உண்மைதான். இப்போது சிறு தவறு கூட நேர்ந்துவிடக் கூடாது. மற்றொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் எந்த பாதையில் எப்படி போக வேண்டும் என்று முன்கூட்டியே தீர்மானித்துக் கொண்டு செயல்பட முடியாது. எப்படி முடியுமோ, எது அமைகிறதோ அப்படிதான் வருவார்கள். அது கடல் மார்க்கமாகவும் இருக்கலாம், காட்டு வழியாகவும் இருக்கலாம். அவ்வளவு இடங்களில் நம் வீரர்கள் நிற்க முடியாது. வேற என்ன செய்யலாம்? மாற்றுடை அணிந்து ஆங்காங்கே நின்று கண்காணிக்க வேண்டும். ஒற்றற்படையும் இதில் நாம் முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும். பார்த்திபன் அங்கு இருக்கிறான். இளவரசரை தப்பிக்க வைத்து அழைத்து வரும் பொறுப்பை ஏற்றிருக்கிறான். அவனை போன்ற பாதுகாப்பு நுணுக்கங்கள் தெரிந்த ஒருவன் இங்கு இருந்தால்தான் ஒரு சிறு தவறு கூட நேராமல் அவர்கள் எளிதாக இங்கு வர முடியும். அப்படி யாரும் இப்போது இங்கு இல்லையே. அந்த அளவிற்கு நாட்டை பற்றிய எல்லா விவரங்களும் தெரிந்தவன், வீரர் படை, ஒற்றர் படை இரண்டையும் பயன்படுத்த தெரிந்தவனாக, பாதுகாப்பு பணியையும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒருவன் இங்கேயே இருக்கிறான். இது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளில் மிகுந்த அனுபவம் உள்ளவன். ஆனால் அவன் தற்பொழுது சிறையில் இருக்கிறான். யாரை சொல்கிறீர்கள்? முன்பு இங்கு பொறுப்பில் இருந்த கோட்டை தளபதி. என்ன? அவனை பற்றியா இவ்வளவு பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? அவன் சோழ நாட்டின் துரோகி அல்லவா? எளிய விவசாயிகளுக்கு நமக்கு தெரியாமலேயே வரி விதித்து வசூல் செய்து நமது சோழ நாட்டிற்கே களங்கத்தை ஏற்படுத்தியவன் அல்லவா? தாங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் இப்போது அவன் முற்றிலும் மாறிவிட்டான் மன்னவா. தன் தவறை நினைத்து மனப்பூர்வமாக வருந்துகிறான் மன்னவா. இதை பற்றி அமைச்சரே என்னிடம் கூறினார். தாங்களே அதை கேளுங்கள். சொல்லுங்கள் அமைச்சரே. பார்த்திபன் இங்கு இல்லாததால் சிறைப்பகுதி பொறுப்பை நானே ஏற்று அவ்வப்போது அங்கு சென்று வருகிறேன் மன்னவா. கோட்டை தளபதி பெரும்பாலும் யாரிடமும் பேசாமல் தனிமையில் வேதனைப்பட்டு கொண்டிருப்பான். அப்படிப்பட்டவன் ஒரு நாள் அங்கிருக்கும் சிறை கைதிகளிடம் பேசிக் கொண்டிருந்தான். அதை மறைவாக இருந்து கேட்கும்படியான சூழல் அமைந்தது. அப்போது அவன் பேசியதை கேட்டு என் மனம் துடிதுடித்து விட்டது மன்னவா. அப்படி என்ன பேசினான்? எனக்கு மாமன்னர் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்திருந்தும் அவருக்கு பகையாயிருப்பவர்களின் பேச்சை கேட்டு
சோழ நாட்டிற்கே அவப்பெயரை ஏற்படுத்தும் தவறான செயலில் ஈடுபட்டு விட்டேன். அதன் பயனாக சிறை கைதிகளை கண்காணிக்கும் பொறுப்பில் இருந்த நான் தானே ஒரு கைதியாக இங்கு வந்து வாழும் நிலை ஏற்பட்டு விட்டது. மாமன்னருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் செயலில் ஈடுபட்ட நான் அதற்கான தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் இங்கிருந்து செல்லும்போது தங்கத்தை உருக்கி ஆபரணமாகச் செய்வது போல் நமக்கு தண்டனையை தந்து நல்லவனாக வாழ வழிகாட்டி இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு வெளியே செல்லுங்கள். தேசப்பற்றும் ராஜ விசுவாசமும் கொண்டவர்களாக வாழுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். ஆச்சரியமாக இருக்கிறதே. மன்னவா, எத்தகைய தவறு செய்தவனும் என்றேனும் ஒரு நாள் தன்னை பற்றி சிந்தித்து பார்க்கும் கட்டம் வரும். சிறைவாசம் சிலரை கொடியவர்களாக்கி இருக்கிறது, சிலரை மிகுந்த பண்பட்ட மனிதர்களாக மாற்றியிருக்கிறது. இவன் இரண்டாம் வகை என்பது அமைச்சரின் பேச்சிலிருந்தே தெரிகிறது. அதனால்தான் அவனை அழைத்து பொறுப்பை கொடுத்தால் அதை அவன் செம்மையாக நிறைவேற்றுவான் என்று நான் நம்புகிறேன் மன்னவா. தவறு செய்த மனிதனுக்கு மிகப்பெரிய தண்டனை எது தெரியுமா? அவனுக்கு வழங்கப்படும் மன்னிப்புதான். தான் செய்த தவறை நினைத்து வருந்தி வருந்தி திருந்துவதற்கு அது ஒரு வாய்ப்பு. அவனோ இயல்பாகவே வருந்தத் தொடங்கிவிட்டான். இப்போது அவனை அழைத்து இப்படி ஒரு பொறுப்பை தருவது அவன் முழுமையாக திருந்துவதற்கு காரணமாக அமையும். நீங்கள் சொல்வதும் யோசிக்க வேண்டிய விஷயமாகத்தான் இருக்கிறது. மன்னவா, கோட்டை தளபதியை பொறுத்தவரையில் அடிப்படையில் அவன் மிகவும் நல்லவன்தான். நெருப்பில் சூடு காட்ட காட்ட இரும்பும் வளைந்துவிடும் என்பது போல் அவனை எப்படியோ மாற்றிவிட்டார்கள். இப்போது அவன் தான் அப்படி மாறியது தனக்கு எவ்வளவு பெரிய அபவாதத்தை ஏற்படுத்தி விட்டது என்பதை உணர்ந்து புனர்வாழ்வு வாழ துடித்துக் கொண்டிருக்கிறான். அதனால் இப்போது இந்த முக்கியமான காலகட்டத்தில் அவனை அழைத்து இந்த பணியை தருவது நமக்கும் நன்மையை பயப்பதாக இருக்கும், அவனுக்கும் புதுவாழ்வு கிடைத்ததாக அமையும். சோழ நாட்டின் நன்மையை நாடும் நீங்கள் மூவரும் இந்த அளவிற்கு சொல்லும் பொழுது நான் மட்டும் எப்படி மறுப்பேன்? அமைச்சரே, தாங்களே சென்று எனது ஆணை என்று சொல்லி அவனை விடுவித்து மீண்டும் கோட்டை தலைவன் பதவியை ஏற்க செய்து இப்பொழுது அவன் செய்ய வேண்டிய பணியை உடனே தொடங்க சொல்லுங்கள். நமது வீரற்படை தலைவர்களுக்கும் ஒற்றற்படை தலைவர்களுக்கும் அவன் கட்டளைப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆணையிட்டதாக கூறிவிடுங்கள். அவ்வாறே செய்கிறேன் மன்னவா. அமைச்சரே, மன்னா, பார்த்திபன் வந்த பிறகு அவனுக்குரிய முதலிடத்தை அவனிடமே ஒப்படைத்து விட வேண்டும். இவன் பார்த்திபனின் உபதளபதியாக அவனோடு இணைந்து செயல்பட வேண்டும். அதையும் இப்பொழுதே சொல்லிவிடுங்கள். ஆணை மன்னவா.